ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம குடும்ப சேனலில் சுரக்காயை வச்சு மல்லாட்டை பயிர் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். இது வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு நம்ம இது ஒரு பொரியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது சுரக்காய் இருக்குது, பாவக்காய், 2 தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் மல்லாட்டை பயிர் வச்சுருக்குறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம பாவக்காய் பொரியல் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோம். கொஞ்சம் முன்னாடியே எண்ணெயை விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் இது எண்ணெய் விட்றேன். இந்த பாவக்காயை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஒரு பாவக்காயை பார்த்திங்கன்னா விதையை நீக்கிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு விதையை நீக்கிட்டு இதை போடுறேன். கொஞ்சம் பிஞ்சு விதையாக இருந்துச்சுன்னா அந்த விதையை எடுத்துகிட்டு கூட நீங்கள் தாளிக்கிறப்ப அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம அந்த பாவக்காய் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெயிலே நம்ம பாவக்காய்க்குள்ளே உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெரிய ஜீரகம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது போட்டு வெங்காயம் அதுக்காக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு தக்காளி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதுக்கு எதுவுமே நிறைய எதுவும் சேர்க்கவே இல்லை. சிம்பிளாக செய்யணுங்கிறதுக்காக இது மல்லாட்டை பயிர் கூட போட்டு செய்யலாம். இல்லை எப்படி உங்களுடைய விருப்பம். இன்றைக்கி நம்மக்கிட்ட பூண்டு கூட இல்லை. ரொம்ப வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம எதுவும் செய்ய முடியல. சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத. காய்கறியே ஒரு டைமில் இருக்காது இல்லையா. நம்ம எந்த டைமும் காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுருக்க முடியாது. வாங்கிட்டு வந்து வச்சுருக்க டைமில் நம்மக்கிட்ட இருக்கும், நம்ம செய்யலாம். இப்போ இல்லை, லாஸ்ட்டு ஃபைனலாக ஆகிடுச்சு, எல்லாமே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்? என்னன்னு யோசிச்சு நான் அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு சிம்பிளான வீடியோலாம் நான் உங்களுக்கு போடுறேன். நான் என்ன எப்படிலாம் இது வீடியோக்காக யூடியூப்காகவே நான் இதை வீடியோக்காகவே நான் போடல. என்னுடைய ரியல் சாப்பாடு நான் எப்படி செய்கிறேனோ அதை தான் நான் போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம பெரிய ஷெஃப்பும் கிடையாது, சமைக்க நம்ம எதுக்கும் போனதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிட்டது, சமைக்க தெரிஞ்சு கற்றுக்கிட்டது நான் உங்களுக்கு இப்போ போட்டுக்கிட்டுருக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன், அது சின்ன ஸ்பூன் இல்லையா, அது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு நீங்கள் நிறையா உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டுக்கு தேவையோ. ஒரு சில பேர் கம்மியாக பண்ணி சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க. அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. உங்களுடைய விருப்பம். நீங்கள் இதில் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், மல்லாட்டை பயிர் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் இதில் கொஞ்சம் புளி காய்ச்சி ஊற்றி கூட சேர்க்கணும்னு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். இதில் ஒரு சில பேர் ஆம்ச்சூர் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. புளிப்புக்காக கொஞ்சம் பாவக்காய் கசக்கும் இல்லையா, அதனால உங்களுடைய விருப்பம். நீங்கள் என்ன செய்யணும், நான் வெறும் வெங்காயம், தக்காளி, மிளகாய் பொடி, உப்பு அவ்வளோதான் சேர்த்துருக்குறேன். வேறு எதுவுமே நான் இதில் போடல. ஜீரகம் நம்ம யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி நம்ம அதை செஞ்சுருக்குறோம், அவ்வளோதான். இப்போ இந்த மசாலாவை எல்லாம் நம்ம பாவக்காய் உள்ள வச்சுட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ பாவக்காய் உள்ள அதை வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் பாவக்காய் உள்ள மசாலாவை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. அதை கொஞ்சமாக லைட்டாக கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த பாவக்காயில் கொஞ்சம் உப்பு சொதணும் இல்லையா, அதனால் லைட்டாக அப்படி சுற்றி இந்த மசாலா அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் மசாலா மீந்துருச்சு. அதனால் இதில் போட்டு கொஞ்சோண்டு சுற்றி உப்பு போட்டுக்கும், லைட்டாக போட்டுக்கும், நிறையா வேண்டாம். அதனால் இப்படி கொஞ்சமாக ஒரு சிமிட்டி உப்பு போட்டு அதை கேஸ் ஸ்லோவில், ரொம்ப ஸ்லோவில் இருக்கு பாருங்கள். நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடும். பார்த்திங்கன்னா நம்ம கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு பாவக்காய் மூடி போட்டுருந்தோம்னா எப்படி இருக்குன்ட்டு ஒரு டைம் பார்க்கலாம். வாங்க. பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போயிட்டு கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க. அந்த மசாலா அந்த
பாவக்காயிலே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாங்களே கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லாஸ்ட்டு நம்ம தாளிச்சிருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்காங்க பாருங்கள். நல்லா செம்மையாக இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ வந்து நல்லா தயிர் சாதமாக இல்லை இந்த மாதிரி வெறும் பருப்பு பருப்பை மட்டுக்கும் போட்டு தாளித்து நம்ம வெறும் பருப்பு குழம்பா வச்சு கூட இது கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதில் வேறு பாவக்காயில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு இப்படி மல்லாட்டை பயிர் கூட வச்சு பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு இது வேண்டாம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணுறோம்னாலும் அது ஒரு வீடியோ உங்களுக்கு அந்த மாதிரிலேயே நான் போடுறேன். பாருங்கள் எப்படி அதுவும் செய்கிறதுன்னு சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சமைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன் பாருங்கள்.